ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைபர் கிரைம் குற்றங்கள் இந்தியாவில் அதிகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சூழலில் இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக ஒரு வெப்சைட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி எப்பயோ கிரியேட் பண்ண வெப்சைட் தான். எந்தெந்த ஸ்டேட்டில் தான் சைபர் கிரைம்ஸ் அதிகமாக இருக்கோ அந்தந்த ஸ்டேட்ஸ்லாம் ஸ்லோவாக ஆட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த லிங்க் அந்த விஷயத்தில் நம்ம அதாவது தமிழ்நாடும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடையும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2020-21 அந்த பீரியட்ல தான் தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து அதிகமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா, மும்பை, அப்புறம் வந்து டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவில் வந்து அந்த சைபர் கிரைம் நெட்ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக 2020 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு ஸ்டேட்டையும் அதை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க.